வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் சோலோவாக ஒரு பயணம் செய்யலான்னு இருக்கோம். அதுக்கான தேவையான பொருள்லாம் எடுத்து வைக்கணும். எடுத்து வச்சுட்டு பார்த்தீங்கன்னா துண்டு கிண்டு ஷூவு ஜாக்கெட்டு பேக் எல்லாம் நம்ம கிளம்பி பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டு போய் ரெடி ஆகிட்டோம். ஏர்போர்ட்டு போயிட்டு நம்ம பார்த்திங்கன்னா நம்ம நண்பர் கூட வந்தார் நம்மளை ட்ராப் பண்ணுறதுக்கு. பார்த்திங்கன்னா வீடியோ பார்த்துட்டு ஓடுறாப்புல. நம்மளே சும்மா தான் எடுக்கிறோம் ஃபஸ்ட் டைமாக, ஆனால் நம்மளை பார்த்துட்டு வர்றாங்க. சரி இருந்தாலும் லைட்டாக சுற்றி பார்த்துட்டு அப்படியே நம்ம சும்மா இருக்க போர் அடிக்குது, ஃப்ளைட் வர டிலேன்ட்டாங்க. அதனால் ரவுண்டிங் அடிச்சுட்டு வீடியோ கொஞ்சம் போட்டு அப்படியே பார்த்து சுற்றிட்டு வந்தாங்க சும்மா ஏர்போர்ட்டுக்குள்ளேயே. அப்புறம் நீ வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு நான் உள்ளே போக ஆரம்பிச்சிட்டேன். உள்ளே போயிட்டு அங்கே போனோம்னா அங்கே பார்த்தா இன்னுமே யாருமே இல்லைங்க. உள்ளே போனோன்னே நானாக பார்த்துட்டு உட்காந்துருந்தேன். அந்த ஃப்ளைட் வேறு டிலே ஆகிடுச்சா, சரி என்னடா பண்ணலான்ட்டு சும்மா உட்காந்துருந்தோம். இன்னும் போர்டிங் கேட்டு வேறு ஓப்பன் ஆகலையா, சரின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் உட்காந்துட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா சைடில் என்னென்ன கொண்டு வரணும் என்னென்ன கொண்டு வரக்கூடாது அப்புறம் அது இதுன்னு போட்டிருந்தாங்க. இதுதான் அந்த போர்டிங் பாஸ் வாங்குகிற கவுண்ட்ரு. ஒரே ஒரு கவுண்ட்ரு மட்டும்தான். அதுவும் திருச்சியில் வந்து இண்டிகோ ஃப்ளைட் மட்டும்தான் இதாகுது. 2 பேக் கொண்டு போகிறோம். ஒன்று வந்து அவங்கள்ட்ட கொடுத்துடணும், இன்னொன்று நம்மளே வச்சுக்கணும். லக்கேஜ் பேக்கு கேபின் பேக்கு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகலை. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் கிளம்பிட்டாங்க, ஓப்பன் பண்ணிட்டாங்க போலுக்கு போர்டிங் பாஸு. சரி நம்மளும் போவோன்ட்டு போயிட்டு நம்ம பேக் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு போர்டிங் பாஸ் வாங்கிக்கிட்டு நம்ம பார்த்தா அவங்களோட ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டு போர்டிங் பாஸ் வாங்கியாச்சு. அங்கேருந்து அப்படியே உள்ளே போனோம்னா செக்யூரிட்டி செக் இருக்குது. அதுலேருந்து முடிச்சுட்டு நம்ம அங்கே போனால் ஹேண்ட் லக்கேஜில் இருக்க எல்லாத்தையும் எடுத்து ஒரு ட்ரெயில் வச்சு அவங்கள்ட்ட கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வந்து செக்கிங் பண்ணுறாங்க. செக்கிங் பண்ண உள்ளே அமிச்சோம்னா அவங்க கொடுப்பாங்க என்னென்ன எலக்ட்ரானிக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சிடணும். வச்சுட்டு பார்த்திங்கன்னா நம்ம வாங்கிட்டு ரிட்டன் ஆகிட்டோம். கொடுத்துட்டாங்க நம்ம பேக்கில் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு. வாங்கிட்டு உள்ளே போனால் சுற்றி பார்த்துட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக போகிறோமா ஏர்போர்ட்டுக்குள்ளே, அதனால் சுற்றி பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம். நம்மளுக்கு வந்து கேட் நம்பர் 2 கொடுத்துருந்தாங்க. 2 உள்ளே போனோம்னா உள்ளே பார்த்தா ஒன்றுமே இல்லை. கடைங்கள்லாம் வெறும் வெறிச்சோடியே இருந்துச்சு. ஒரே ஒரு கடை மட்டும் இருந்துச்சு. அப்புறம் அங்கிட்டு இருக்கா என்னன்னு தெரியலை. இப்போ பார்த்தா அப்படியே உள்ளே போயிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே போயிட்டு அப்படியே சும்மா நடந்துட்டு இருந்தோம். அப்படியே ஓரமாக போய் உட்காருவோமா இல்லை அப்படியே நடந்துகிட்ருப்போமா. ஏன்னா ஃப்ளைட்டு டிலே ஆகிடுச்சி. நமக்கு வந்து 5:20 பேர் சொன்னாங்க, ஆனால் எடுத்தது ஒரு 1 ஹவரோ 1/2 ஹவருக்கு மேலே 1 ஹவருக்கு ஆகிடுச்சி ஃப்ளைட்டு. 2ஆம் நம்பரில் சரி வெயிட் பண்ணுவோன்ட்டு ஏன் போனோன்னே உட்காந்துக்கிட்டுன்னு அப்படியே அடுத்ததை போய்ட்டு என்னென்ன இருக்குன்ட்டு சும்மா சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். டிவி கிவி சரி யாருமே வரல. நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டனால யாருமே வரல சுற்றி பார்ப்போன்ட்டு. யாரும் காணா ஒருத்தரையும். சரின்ட்டு அப்படியே அடுத்தது பக்கத்தில் டிவியெல்லாம் ஓடுது, நியூஸ் சேனல் ஓடிட்டு இருந்துச்சு. அப்புறம் நம்ம சும்மா அப்படியே ஒரு இங்கிட்ட 2 நடந்துட்டு திரும்ப நம்ம போயிட்டு கேட் நம்பர் 2 பக்கத்துலேயே உட்காந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நேரம் நடந்ததுக்கே கால் வந்துட்டு வலிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் வந்து இங்கே உட்காந்துட்டு அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்ட்டு பார்த்தோம். அப்புறம் நம்ம டிக்கெட்டு பார்த்தோம்னா போர்டிங் பாஸ் வந்து டிக்கெட்லாம் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதை மடிக்கி பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு அதெல்லாம் வந்துட்டுருக்காங்க ஒவ்வொரு ஆளாக. நம்ம போன சைட்லேயே ரிட்டன் வந்துட்டோம். வந்து பார்த்தோம்னா ஒரு டிவி ஒன்று வந்துச்சு. டிவி பார்த்திங்கன்னா அதில் போர்டு ஹிந்தியில் இருந்துச்சு, என்னன்னு தெரியல. அப்புறம் பார்த்தா தான் நம்ம ஃப்ளைட் எத்தனை மணிக்கு வந்து என்னன்னு இருந்துச்சு. 5:25 போட்டுச்சு, ஆனால் 6:25 ஆயிடுச்சு. அப்போ 1 ஹவர் வெயிட்டிங் ஆகிடுச்சு. 1 ஹவர் 2 ஹவர் மேலே. அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க விளாட்றதுன்னு வச்சுருந்தாங்க. விளாட விடுவாங்களா இல்லை சும்மா சோப்பு வச்சுருக்காங்களா என்னான்னு தெரியல. அது யாரும் போகவும் இல்லை வேறு. ஆனால் ஆளே இல்லை ஏர்போர்ட்டில். கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பித்தாங்க. வெறிச்சோடி கிடந்த மாதிரி இருந்துச்சு ஏர்போர்ட்டு பார்த்தீங்கன்னா. நம்ம கேட்டுக்கிட்ட ஒரு அக்கா போனாங்க. சரி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா
இங்கேருந்து அடுத்த கேட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. எல்லோரும் வேகமாக நடந்து போயிட்டு இருந்தாங்க. நம்மளும் வேகமாக வச்சு போவோம்னு பார்த்தா அங்கே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. அதான் போயிட்டுருக்கோம். போயிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளை போக சொன்னது வந்து கேட் நம்பர் 9 தான். இந்த வழியாக தான் போகணும். பார்த்திங்கன்னா இங்கே கீழே இருக்குது. கீழே இறங்கி தான் போகணும் நம்ம கேட் நம்பர் 9. இங்கே வந்தோடனே செம்ம சவுண்டுங்க. ஃப்ளைட்டு சவுண்டு தான். அப்படியே காதே வலிக்கிற மாதிரி ஆச்சு. உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன் அந்த சவுண்டெலாம். அப்படியே செம்ம வலிங்க. அது இல்லாமல் இந்த டயர் டவ் சவுண்டு, இந்த பேக்கு கொண்டு வர சவுண்டு, ஏகப்பட்ட சவுண்டு. காது சரியான வலி. அப்படியே வெளியில் கொஞ்சம் பார்த்தோம்னா ஃப்ளைட் அங்கே நிற்க தெரிஞ்சிச்சு. அந்த பஸ்ஸில் தான் ஏற்றிட்டு போயேன்னு நினைக்கிறேன். அப்படின்னா பஸ் ஏறினா பஸ்ஸில் அடிச்சுக்கிறாங்க. நம்ம லோக்கலில் போகிற மாதிரியே ஏறி போய்ட்டு நம்ம உள்ளே போய் உட்காந்தாச்சு. அப்புறம் பார்த்தா பஸ்ஸை எடுத்துட்டாங்க. ஃப்ளைட்டு நிற்கிற இடத்துல பஸ்ஸில் கொண்டு போய் விடுவாங்கன்னு நினைக்கிறேன். கொண்டு போய் விட்டோன்னே நம்ம அப்புறம் அதுலேருந்து ஏறி ஃப்ளைட்டில் போனோம். இருங்க காமிக்கிறேன். எல்லோரும் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளும் இறங்கி அப்படியே ஃப்ளைட்லன்ட்டு பார்த்திங்கன்னா சுற்றி பார்த்தா கொஞ்சம் பெருசாக தாங்க இருந்துச்சு ஃப்ளைட்டு. நமக்கு ஆனால் பார்த்தா அவ்வளோ இதாக வந்து இல்லை. நம்ம பாட்டுக்கு சும்மா வீடியோ எடுத்துகிட்டு சுற்றிட்டு இருந்தோம். சோலோவாக போனதுனால காஷ்மீர் வரைக்கும் தனியாக போய்ட்டு அங்கே போய்ட்டு என்ன பண்ணணும் அங்கே போய் சொல்கிறாங்க அப்படியாண்டு ரெக்கையெல்லாம் பார்த்திங்கன்னா இருந்துச்சு. அவங்கவுங்க கூப்பிட்டுட்டு இருந்தாங்க வாங்க வாங்க வாங்கன்னு. ஆனால் ஃப்ளைட்டு பார்த்தா எடுக்க ரொம்ப நேரம் ஆகும். அதை பார்த்தா அது தெரியாமல் எல்லாம் வேகமாக போய்ட்டு இருந்தாங்க. எங்கே போகிறாங்கன்னு தான் தெரியல அங்கே மொத்தம். ஆனால் சரி நம்மளும் போவோன்ட்டு அப்படியே பொறுமையாக வாக்கிங் எடுத்து போனால் நமக்கு முன்னாடி ஒரு பார்ட்டி போக ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ரைட்டு அந்த பார்ட்டியை விட்டு போவோன்ட்டு பொறுமையாக போயிட்டு இருந்தாங்க. நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு ஃப்ளைட்டு படிக்கட்டுங்க. ஃப்ளைட்டுக்கு லிஃப்ட்டு கூட இல்லை பிளக்கு. அந்த வீடியோவில் சொல்கிற மாதிரி தான். இவ்வளோ பெரிய ஃப்ளைட்டுக்கு லிஃப்ட் இல்லையா அப்படின்ற மாதிரி படிக்கட்டில் இந்த 2 சுற்றி ஏறி உள்ளே போவோம். இதுதான் அடுத்து போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ளைட்டு ஃபஸ்ட் டைம் ஏற போகிறோம். ஃப்ளைட்டுக்குள்ளே வீடியோ எடுத்துக்கிட்டே போயிட்டுருக்கோம். நம்ம தான் ஃபஸ்ட் டைம் போகிறனால என்ன ஆக போகுது எப்படி ஆக போகுதுன்னே தெரியலை. என்ன பண்ண போகிறோன்னு தெரியலை. திருச்சியிலேருந்து டெல்லி வரைக்கும் இந்த ஃப்ளைட்டில் போகிறாங்க. அதுக்கப்புறம் டெல்லியிலேருந்து ஸ்ரீநகருக்கு ஒரு ஃப்ளைட்டு. அண்ணன் பார்த்தாப்புல நம்மளை என்னடா பண்ணுறான்னு பார்த்தா வீடியோ எடுக்கிற சொல்லி ரொம்ப அது ஒரு சுமையில போட்ட தமிழ்காரங்க. சரி மேலே வந்துட்டு வந்து ஃப்ளைட்டுக்குள்ளே போகலான்னு பார்த்தா உள்ளே சண்டை போட்டுட்ருக்காங்க. இடம் நம்ம காய்கறி மார்க்கெட்டு மாதிரி
பஸ்ஸில் ரொம்ப லோக்கல் பஸ்ஸில் அடிச்சுக்கிற மாதிரி இடம் வர மாட்டாங்க. இங்கிட்டு போய்கிட்டு இருங்கடா இவங்க இடத்துல உட்காருவீங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டுறாங்க, வலியும் விட மாட்டுறாங்க வேறு. சரி கொஞ்சம் நவருங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் இங்கிட்டு இடித்து நவுத்து பிடிச்சி நம்ம சீட்டு எங்கே இருக்குன்னு தெரியுன்னா நல்ல வேலைங்க நம்ம சீட்டு பக்கத்துலேயே வந்து நின்ட்டோம். பார்த்திங்கன்னா 21ன்னு நினைக்கிறேன் நான். சீட் நம்பர் 21 வந்து ஜன்னல் ஓரத்தில் வர சீட்டு. அப்படின்னா பேக் வச்சுட்டு நம்ம உட்காந்துட வேண்டியது தான். ஜன்னல் ஓரத்தில் உட்காந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு பின்னாடி பார்த்திங்கன்னா எல்லாம் லோக்கல் தான், ஹிந்திக்காரங்க தான் நிறையா பேருங்க. ஆனால் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போன்னு பார்த்தா ஃப்ளைட்டில் அந்த சாப்பிட்றதுக்கு கொடுக்குங்க, இந்த தண்ணி கிண்ணி சாப்பிட்றது ஏதாச்சும் கொடுக்குறது கொடுத்துருந்தாங்க. ஃப்ளைட்டு உள்ள பார்த்திங்கன்னா ஜன்னல்லாம் பண்ணிங்க வந்துட்டு எல்லாத்தையும் உள்ள லக்கேஜ்லாம் வச்சிட்ருக்காங்க, கரெக்டாக வச்சுருக்காங்களா என்னன்னு செக் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நான் அந்த ஃப்ளைட்டில் என்னென்ன பண்ணணும் எதோ பண்ணக்கூடாது ஏதோ போட்டிருக்காங்க. அப்புறம் அதையும் பார்த்துட்டு உள்ளே வச்சுட்டு வாமிட் வந்தால் வாமிட் பேக்கும் இருக்குது உள்ளே. அந்த ஒரு பிளாஸ்டிக் கவர் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க, அதுவும் வந்துச்சு. சரி எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டு நம்ம பார்த்துட்டு வேண்டாம் அப்படின்ட்டு விட்டாச்சுங்க. ஃப்ளைட் இப்போ ரெடி ஆச்சு. அண்ணன் சிக்னல் காப்பிட்டாரு. பார்த்தா ரிபல் ஸ்டிக்கர் போட்டு பின்னாடி போகுதுங்க. சரி நான் ஃப்ளைட் முன்னாடி மட்டும் தான் போகுதுன்னு பார்த்தா பின்னாடியெல்லாம் போகுது. இல்லை கட்டி எதுவும் இழுத்துட்டு போகிறாங்களான்னு தெரியலை. பின்னாடி நீங்கள் எதுவும் ரிபல் ஸ்டிக்கர் இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள் என்னன்னு. பார்த்தீங்கன்னா அப்படியே ரிபல்ஸில் போயிட்டு முன்னாடி போக ஆரம்பிச்சிருச்சு. सरकारी नियमानुसार विमान में धूम्रपान, वेपिंग और साथ लाई मदिरा पीना वर्जित है। इंडिगो की उड़ानों में तंबाकू का प्रयोग वर्जित है। सभी शौचालयों में स्मोक डिटेक्टर्स लगे हुए हैं। इलेक्ट्रॉनिक उपकरणों का उपयोग केवल फ्लाइट मोड में किया जा सकता है। टेक ऑफ और लैंडिंग के दौरान अपने उपकरणों को बंद करें और रख दें। विमान कर्मी दल की अनुमति के बिना रक्षा जैकेट सहित किसी भी सुरक्षा उपकरण का गलत इस्तेमाल और एग्जिट्स के साथ छेड़छाड़ कर keep them in your sight and not in overhead bins. Do not use or charge power banks during the flight. If any device emits heat, smoke, or an unusual odor, inform cabin crew immediately. You may use in-seat power outlets where available to charge your devices. Thank you for your attention. May I have your attention, please? This is a reminder that government regulations prohibit the use of mobile phones once the aircraft doors are closed, as they jeopardize the safety of everyone on board by interfering with our aircraft's communication systems. All mobile phones must be switched off or in the flight mode at this time. Thank you for your understanding and cooperation. कृपया ध्यान दीजिए, हम अपने यात्रियों को याद दिलाना चाहेंगे कि सरकारी नियमों के अनुसार विमान में मोबाइल फोन्स का प्रयोग करना वर्जित है, क्योंकि ये विमान के संचार साधन और यात्रियों की सुरक्षा में बाधा डाल सकते हैं। धन्यवाद। ஃப்ளைட்டு பார்த்தா இப்போ மேலே ஏற ரெடி ஆச்சுங்க. போயிட்டுருக்கு, வேகமாக போயிட்டுருக்குங்க. இங்கே வந்து தான் இப்போ சர்றன்னு மேலே போகும் போகிறேன். மேலே ஏற போகுதுங்க. ஃபஸ்ட் டைமில் ஃப்ளைட்டில் போகிறோம். என்ன ஆக போகுது ஏதாக போகுதுன்னு தெரியல. இருந்தாலும் போவோம், ஜாலியாக போவோம், என்ன ஆகுதுன்னு பார்த்துக்குவோன்ட்டு உள்ளே போயிட்டுருக்கோம். வேகமாக போயிட்டுருக்காங்க. எங்கே போகிறாங்க பார்த்தா பல கிலோமீட்டர் சுற்றுறாங்க உள்ளேயே. Don't wanna hit stand, let it be.
my band, my own land. Then get peace for real. லைட்டு மேலே வந்துருச்சுங்க. பார்த்தா சூரியன் வந்துருச்சு. என்னடா எது தெரியுதுன்னு பார்த்தா சூரியன் தாங்க. இல்லைங்க நம்ம வானத்து மேலே போயிட்டு இருக்கோங்க. Don't want to stand. Let it be my band, my own land. Then get peace for real. இவ்வளோ பெரிய ஃப்ளைட்டில் நம்ம கால் வைக்கிறதுக்கு இடத்த காணாங்க. கால்லாம் ரொம்ப நேரம் அப்படியே வச்சுருக்கனால சரியான வலி. என்னடா பண்ணுறாங்க பார்த்தா எல்லாம் ஏறணுன்னே படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃப்ளைட்டு ஏறக்காண்டி தூங்குறாங்களா இல்லை எதுக்காண்டி தூங்குறாங்கன்னே தெரியல. ஏறினோடனே எல்லாம் படுத்துட்டாங்க. பாருங்க, ஒருத்தர் மண்டையை சாய்ச்சிட்டு தூங்குறாருங்க. ஒரு வழியாக நம்ம டெல்லி வந்து ரீச் ஆகிட்டோம். திருச்சி டு டெல்லி வந்து ரீச் ஆகிட்டோம். திரும்புகிற பக்கம்லாம் ஃப்ளைட்டு தாங்க. டெல்லி ஏர்போர்ட் வந்து ரொம்ப பெருசு போல். திரும்புகிற பக்கம் எல்லாமே ஏர்போர்ட் ஃப்ளைட்டாக தான் நிற்கிது வேறு.
नमस्कार, दिल्ली की टर्मिनल 1 में आपका स्वागत है। आपसे निवेदन है कि द्वार खुलने के बाद कृपया विंडो शेड्स बंद कर दें और एयरवेंट्स खोलिए। अगर आपकी अगली फ्लाइट दूसरे टर्मिनल से है तो कृपया साइन बोर्ड का इस्तेमाल करें। अधिक सहायता के लिए हमारे ग्राउंड टीम से संपर्क करें। दोनों टर्मिनल के बीच की दूरी लगभग 20 मिनट की है। धन्यवाद। Ladies and gentlemen, we welcome you to Delhi at Terminal 1. We request you to close the window shades and open the air vents once the doors are opened. If your connecting flight is from another terminal, please follow the signage. And for more information, approach your ground team. Travel time between the terminal is approximately 20 minutes. Thank you. All passengers, please remain seated in cabin 2. This allows flights. Thank you. வழியாக நம்ம ஃப்ளைட்டை விட்டு இறங்கி கீழே இறங்கிடுவாங்க. இறங்கினாலும் பார்த்தீங்கன்னா ஹிந்திக்கு இறங்கிட்டாங்க. நம்ம தமிழில் பேசினா கூட ஏதோ பொறுமையாக பேசிக்குவோம், ஏதோ பண்ணுவோம்னு நினைக்கலாம். நம்ம தனியாக வேறு போயிருக்கோமா, பார்த்தா கத்திக்கிட்டே வராங்க பின்னாடி.